Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது zero cost kitchen organizer தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ரொம்ப நாளா கேட்ட kitchen rack. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மதுமித்ரன் அப்படிங்கற சிஸ்டர் அவங்களோட டாட்டர் பூஜா சீனிவாசன் அப்படின்றவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு அந்த எலிஃபண்ட் கிராஃப்ட்டை வந்து செஞ்சு நமக்கு போட்டோ எடுத்து மெயில் பண்ணிருந்தாங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்கடா தங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் பார்த்தோம் அப்படினா அபிராமி என் அப்படிங்கற சிஸ்டர் வந்து ஹேங்கிங் ஃப்ளவர் பாட்டோ ஸ்வீட் பாக்ஸ் ராக்ஸும் செஞ்சு போட்டோ எடுத்து நமக்கு மெயில் பண்ணிருந்தாங்க. ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு மெயில் பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சபரீஷ் எம்ஆர் அப்படின்ற சிஸ்டரும் வந்துட்டு கட்டப்பை குச்சி ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து நானும் பார்த்து செஞ்சிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். இது மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அபவுட் செக்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கிச்சன் ரேக் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது அந்த கிச்சன் ரேக். இந்த கிச்சன் ரேக் செய்கிறதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4L 3T வந்து நமக்கு தேவைப்படும். அந்த கீழே இருக்க பேஸ் செய்கிறதுக்கு மொத்தமாக வந்து 8L 6T வந்து தேவைப்படும். இது வந்து ஒன்று வந்து 3 ரூபாயோ இல்லை 4 ரூபாயோ எனக்கு சரியாக தெரியல. இது எல்லாமே வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தப்போ வேஸ்ட்டாக இருந்ததை யூஸ் பண்ணி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். டீ வந்து இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னர்லேயும் 4L வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு குச்சி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையே ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணுறதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு இந்த குட்டி பைப்பை அந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நடுவில் வந்து ஒரு டீ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே வந்து நமக்கு ரேக்குக்கு அந்த ஹைட்டு வைக்கிறதுக்காக ஒரு டீயை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க, மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி. இப்போ அந்த ஒரே குச்சியை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி முடிச்சாச்சா? இப்போது இதே மாதிரியே 4 சைடும் வந்து போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது சைடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சின்னதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு அந்த டீயை வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் அந்த சின்ன குச்சி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த எல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பிவிசி பைப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். நான் வந்து 3 சைடு தான் அந்த டீ வந்து வச்சுருக்கேன், இன்னொரு சைடு வந்து வைக்கல. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரேக்கோட ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 மேலேயும் நம்ம வந்துட்டு 3 டீ வந்து மேலே வைக்க போகிறோம். அந்த சைடு ஒரு டீ, இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டீ வந்து வச்சுக்கலாம். இப்போ டீ வச்சு முடிச்சாச்சு. இப்போ கீழே நம்ம பேஸில் எப்படி அந்த எல் வச்சு ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே அந்த பைப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு 4 சைடும் எல் வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரேக் வந்து ரெடி ஆகிடும். நல்லாவே வந்து வெயிட்டு தாங்கும். இது மொத்தமாக செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து செலவாகும். ஆனால் நான் வந்து இது வந்து வீடு கட்டிகிட்டு இருக்க டைமில் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக கடந்துச்சு அப்படின்றதுனால அதை எடுத்து யூஸ் பண்ணி நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ இந்த ரேக்கை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது அது மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து வச்சுக்கலாம். ட்ரே வைக்கிறப்ப அடியில் இந்த மாதிரி விளிம்பு இருக்கிற ட்ரேவாக பார்த்து வைங்க, அப்போ தான் அது வந்து தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விளிம்பு வைக்கிற ட்ரே மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரே அந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரேக் செய்ய மொத்தமாக நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8L 6T வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து 2 ரேக்காக கூட வச்சுக்கலாம். கீழேயும் வந்து ட்ரே வச்சுட்டு கீழே இன்னொரு டீயை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு ரேக்காக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2 ரேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அதை வச்சுட்டு இதுக்கு மேலே தேவையானது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், நல்லாவே வந்து வெயிட்டு தாங்கும். நீங்கள் இதை ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து எப்படியும் ஒரு 700 என்னமோ தம்ப்நெயிலில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுறத வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவும் கிடைக்கும். இந்த பிவிசிக்கு நீங்கள் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணுறது அத்தியாவசியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருங்காய டப்பா தான். இந்த பெருங்காய டப்பாவை வச்சு நிறைய பேர் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கலாம். நானும் நம்ம சேனல்லையுமே நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து இதை வச்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கட்டு கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கை நீளத்துக்கு இருக்கிற ஒரு கம்பியை வந்து நான் எடுத்திருக்கேன்.
இப்போ அந்த கம்பியை வந்து இந்த பெருங்காய டப்பாவோட அளவு ஏற்ற மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே செய்யுங்க. இன்றைக்கி செஞ்சு காட்டுறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த கம்பியை வளைக்கிறதுக்கெல்லாம். இப்போ அந்த கம்பியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த மாதிரி முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காக இதை வந்து 2 சுத்தாக வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற கம்பியை வச்சு நல்லா வந்து அதை முறுக்கிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட பேஸு. அதுக்கப்புறம் அந்த கம்பியை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீட்டிக்கோங்க. அதாவது நம்ம பெருங்காய டப்பா எந்த ஹைட்டுக்கு இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கம்மி, அந்த மூடிக்கு கீழே இருக்கிற மாதிரி ஹைட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வளைச்சிக்கோங்க. இப்போ அந்த பெருங்காய டப்பா நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட போகிறோம் கம்பியை வச்சு. இதை செய்யறதுக்கு தான் பார்த்தா ரொம்ப ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான வேலை தான். கம்பி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ அந்த மாதிரி ரவுண்டாக வந்து வளைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கம்பியை வந்துட்டு இன்னொரு ரவுண்டு, அதாவது 8 மாதிரி வளைச்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான் இதோட மெத்தடு. வளைச்சிட்டு மீதி இருக்க கம்பியை எக்ஸஸாக இருக்கிறத அப்படி முறுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடும். கீழே வந்து ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 8, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்பி எடுத்துகிட்டு இதோட ஹேண்டில் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நீளமாக கம்பி எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வளைச்சி கொண்டு போகிறோம். அதுதான் நம்மளோட ஹேண்டில். இப்போ கீழே அந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வந்து அப்படியே மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே ஹேண்டில் மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சாச்சா? வளைச்சிட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு கீழே வந்து மீதி இருக்கிற கம்பி எல்லாத்தையும் முறுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வைக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்ககிட்ட அந்த கம்பி இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் அந்த இரும்பு ஹேங்கர், கம்பி வச்ச ஹேங்கர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி செய்யலாம். இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைனா மெட்டல் பேங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். கீழே ஒரு லீஃப் மாதிரி, மேலே 8, அப்புறம் ஒரு ஹேண்டில், அவ்வளோதான். இப்போ இதுக்கான அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த பாக்ஸுக்கு நான் வந்து பெருங்காய டப்பாவை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நிறைய பேர் இப்போலாம் ஹாய் சொல்கிறதே இல்லை. ஸோ ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சீதாலக்ஷ்மி சிஸ்டர், கீதா, அழகுமணி, அகமத், இர்ஷானா, இர்ஷத். இந்த இர்ஷானா, இர்ஷத் அப்படின்றவங்க வந்துட்டு கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஹிமராஜ், முல்லை ஜாய், தன்வீர், இர்ஃபான், தீபா, இவங்கெல்லாம் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் நிறைய பேரை வந்து அவங்க வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. இன்வைட்டட் பை முல்லை ஜாய் அப்படின்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு கிவ் அவேல வின் பண்ணுறதுக்கான ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது நல்லா வந்து காய விட்டுறலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தூக்கி போடுற ஒரு பெருங்காய டப்பாவில் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த கலர் தான் அடிக்கணும்னு கிடையாது. எந்த கலர் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயினாக ஒயிட்டாக இருக்கணும்னா கூட நீங்கள் ஒயிட்டாக வச்சுக்கலாம். அந்த எல்ஜி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிங்கனாவே அந்த எழுத்து எல்லாமே போயிடும். நீங்கள் ஒயிட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்யூட்டான சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதே பெருங்காய பாக்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மேலே இருக்கிற மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த ஒயிட் கலராக இருக்கும்ல அதை மட்டும் வச்சுட்டு இன்னொரு ஐடியா வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் அன்றைக்கி 2 ஸ்பூன், அதாவது காளான் சாப்பிட்டோம் இல்லை பானிபூரி சாப்பிட்டா 2 ஸ்பூன் கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்பூனை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனை எடுத்துட்டு அந்த மூடி வழியாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஹனி டிஸ்பென்சர், ஆயில் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் சால்ட் டிஸ்பென்சர்னு 3 இது செட்டாக இருக்கும். அதோட ரேட் வந்து 600 சம்திங் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொரு பாக்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி அந்த மூடியில் அந்த ஸ்பூனை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்பாக இருந்துச்சு. ஆன்லைனில் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிப்பு. இப்போ இந்த ஸ்பூன் இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் குடுமி, அதாவது அந்த தேங்காயோட நார் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துருங்க. மொத்தமாக இருக்கும், அதை இந்த மாதிரி தனித்தனியாக வந்து தனியாக பிரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா எடுத்து அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பூனோட அந்த இதில் வச்சுட்டு ஒரு நூல் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க.
அப்புறம் அதை சமமாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஆயில் டிஸ்பென்சர் ரெடி. இப்போ ஒரு பாக்ஸில் வந்து ஆயிலும் இன்னொரு பாக்ஸில் வந்து சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட இதில் வந்து சால்ட்டு தான் போடணும்னு கிடையாது. சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இட்லி பொடி கூட போட்டு வச்சுக்கலாம். அப்படியே ஸ்பூனோட எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளோட ஆயில் டிஸ்பென்சர். நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லை நான் அதுக்கப்புறம் தோசைலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கீழேயும் சிந்தாது, கையிலையும் பிசு பிசுன்னு இருக்காது. யூஸ் பண்ணிவிட்டு உள்ளேயும் வச்சுக்கலாம். ஆயில் நிறைய வேஸ்ட் ஆகாது. ஸோ ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட உணவுகள் சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னும் vlogs போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.